தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 30/8/2014 சனிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் பகல் 2:13 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு நாட்காட்டியிலே பார்த்தால் கலைவாணர் NSK நினைவு நாள் என்று போட்டிருக்கும். மற்றவர்களை புண்படுத்தாத விதத்திலே நகைச்சுவையை சொன்னவர் கலைவாணர். அவருக்கென்று விழாவெடுத்து கொண்டாட வேண்டும். நகைச்சுவை தான் நல்ல சுவை. ஒருவருடைய இதழ்கள் சிரிக்க மறுக்கும் இதழ்களாக, மணக்க மறுக்கும் மலர்களாக இருக்கக்கூடாது. ஒரு முறை நாம் சிரித்தால் ஒரு சொட்டு ரத்தம் ஊறும் என்று இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்கின்றது. அதற்காக நாம் தனியாக இருந்து ஒரு மூலையிலிருந்து சிரித்து கொண்டிருக்க முடியாது. அப்படி சிரித்தால் அதற்கென்று ஒரு பட்டத்தை இந்த உலகம் சூட்டிவிடும். எனவே பலருக்கு மத்தியில் அந்த நகைச்சுவை உணர்வோடு நாம் பேசி நாம் மனம் விட்டு சிரித்தால்தான் நம்முடைய நோய் அகலும் என்று இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனாலே மணமகிழ் மன்றங்கள் நாடெங்கிலும் வந்துவிட்டன. சாதாரணமாக பள்ளிக்கூடத்திலே நகைச்சுவை இருக்கிறது, கல்லூரியிலே நகைச்சுவை இருக்கிறது, வாழும் இடங்களிலெல்லாம் நகைச்சுவை இருக்கின்றன. எங்கு சென்றாலும் நகைச்சுவையை நாம் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சமீபத்திலே ஒரு பள்ளிக்கூட ஆண்டு விழாவுக்கு தலைமை தாங்க என்னை அழைத்திருந்தார்கள். அங்கே சென்ற பொழுது அந்த பள்ளி மாணவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டேன். முட்டை போடும் இனங்கள் என்னென்னு கேட்டேன். ஒரு மாணவன் சொன்னார், முட்டை போடும் இனங்கள் கோழி, வாத்து, வாத்தியார் அப்படின்னு சொன்னார். இது ஒரு நல்ல நகைச்சுவை. வாத்தியார் ஸ்லேட்டிலே முட்டை போடுவதனாலே அவரையும் முட்டை போடும் இனமாக அந்த மாணவர் சேர்த்திருக்கிறார். இப்படி பள்ளிக்கூடத்திலே ஒரு சிறிய நகைச்சுவை இருக்கிறது. கல்லூரிகளை பார்த்தால் கூட கல்லூரிகளிலேயெல்லாம் நகைச்சுவை இருக்கும். பாடத்திட்டங்களிலே, இலக்கியத்திலே எங்கு பார்த்தாலும் நகைச்சுவை இருக்கிறது. அந்த நகைச்சுவையை நாம் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது பிறருக்கு புண்படாத விதத்திலும் இருக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் திரையுலகிலே நிறைய நகைச்சுவைகள் வருகின்றன. ஆனால் NS கிருஷ்ணன் ஒரு முறை ஒருவர் வீட்டுக்கு சென்ற பொழுது, நீங்கள் காபி சாப்பிடுகிறீர்களா இல்லை டீ சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டார்கள். உடனே அவர் சொன்னார், டீயே மதுரம் அப்படின்னு சொன்னார். அவருடைய துணைவியார் பெயர் மதுரம். மதுரம் என்றால் மிகவும் சுவையுள்ளது, இனிப்புள்ளது என்று பொருள். டீ தான் எனக்கு இனிமையானது என்று சொல்லுகிற விதத்திலும் இருந்தது. அந்த பெயரை உச்சரிக்கும் விதத்திலும் இருக்கிறது. எனவே அவர் சொன்னார், டீயே மதுரம் என்று சொன்னார். இப்படி புண்படாத விதத்திலே நகைச்சுவை இருக்க வேண்டும். பழைய இலக்கியத்திலே கூட ஒரு புலவர் முடியாமல் இருக்கிறார். அப்பொழுது அவருடைய மகள் வாயிலை பாலை புழிந்து விடுகின்றார். மருத்துவர் சொன்னதற்கேற்ப அந்த ஒரு துணியிலே வைத்து புழிந்து விடுகின்றார். உடனே அந்த பாலை சாப்பிட்ட அந்த புலவர் அதை கரித்து துப்புகிறது. வாய்க்கு வெளியே அவர் துப்பினார். உடனே அந்த அம்மையார் கேட்டார், பால் கசக்கிறதா என்று கேட்டார். உடனே புலவர் சொன்னார், பாலும் கசக்கவில்லை, பிழிந்த துணியும் கசக்கவில்லை என்று சொன்னார். அந்த துணி அழுக்கு துணியாக இருக்கிறது, அதை கசக்கவில்லை என்று ஒரு பொருள். மற்றொன்று இந்த பால் கசக்கவில்லை என்பது. அப்படி இறக்கிற தருவாயிலே கூட புலவர் பெருமக்கள் எல்லாம் நகைச்சுவையை பேசினார்கள் அந்த காலத்தில். அப்படிப்பட்ட நகைச்சுவையை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு NS கிருஷ்ணனுடைய நினைவு நாள் என்பதனாலே அந்த கலைவாணரை நாம் போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும். அந்த நகைச்சுவை உணர்வை நாமும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆதாயம் அதிகரிக்கின்ற நாள். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளமிடப் போகின்றீர்கள். சந்திர மங்கள யோகம் இன்றைக்கு செயல்படப் போகின்றது. எனவே வந்த விருந்தினர்களால் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது. வரன்கள் வாயில் தேடி வரும். செலவுக்கேற்ற வரவு வந்து சேரும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொல்லை செயலாக்கி காட்டுகின்ற நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள். வருமானம் போதுமானதாக இருக்கிறது. உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவர். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நிதானத்துடன் செயல்பட்டு நிம்மதியை வரவழைத்து கொள்ள வேண்டிய நாள். நீண்ட நாள் ஆசை மாலையில் தான் நிறைவேறும். 2ஆம் இடத்திலே வியாழன், சுக்கிரன் இருக்கிறார்கள். 10க்கு அதிபதி 2இல் இருக்கின்ற பொழுது புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். ஆனால் அதோடு பகைக்கிரகங்கள் இருப்பதால் அதை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பதை நீங்கள் சிந்தித்து முடிவெடுப்பதுதான் நல்லது. கடகராசி நேயர்களே, கூட்டு முயற்சியில் மாற்றம் செய்கின்ற நாள். குழப்பங்களிலிருந்து விடுபடப் போகின்றீர்கள். ஒரு சில கூட்டுகள் உங்களுக்கு ஒத்து வராது. நண்பர்களை நம்பி ஏமாறும் சூழ்நிலை உருவாகலாம். எனவே இன்றைக்கு ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கப் போகின்றீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் மாலை நேரத்தில் வெற்றி பெறும். சிம்மராசி நேயர்களே, சூரிய பலம் நன்றாக இருக்கிறது. எனவே நீங்கள் தீட்டுகின்ற திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைவேறும். திசை மாறி சென்றவர்களெல்லாம் உங்களை நோக்கி வருவார்கள். அரசியல், பொதுநலத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வளர்ச்சி கூடும் நாள் இந்த நாள்.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்கின்ற நாள். விவாக பேச்சுக்கள் நல்ல முடிவிற்கு வரப்போகின்றன. மனக்குழப்பங்கள் அகலும், ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். அஞ்சல் வழியில் கூட உங்களுக்கு அனுகூல தகவல்கள் வந்து சேரலாம். துலாம் ராசி நேயர்களே, உழைத்து முன்னேறி உயர்வடைய வேண்டும் என்று நினைக்கின்ற நாள். உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரியப் போகின்றீர்கள். உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு அருகில் இருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணை புரிவார்கள். வாயில் தேடி வரன்கள் வந்து சேரும். கல்யாண கனவுகள் நனவாகும். இடம் பூமி வாங்குவதில் உங்களுக்குரிய எண்ணங்கள் இருந்தால் அது நிறைவேறுகிற விதத்திலே இன்றைக்கு கிரக நிலைகள் சாதகமாக விளங்குகின்றன. விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கு பதவியில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருக்கின்ற நாள். வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறப்போகின்றீர்கள். சுற்றத்தார் போற்றுவார்கள். சுகங்களும் சந்தோஷங்களும் கூடும். வாகன யோகம் உண்டு. பயணங்களால் பலன் கிடைக்கும். பணவரவு திருப்தி தரும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். ஆதாயம் கொஞ்சம் குறைவாகவே கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் மனச்சோர்வு உங்களுக்கு வேண்டியதில்லை. ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படும். சனியின் பார்வை இருப்பதால் மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். உடல்நலம் சீராகும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொழிலில் ஏற்பட்ட தொய்வு அகலுகின்ற நாள். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். அரசியல்வாதிகள் கூட அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய இன்றைக்கு கிழமை சனி என்பதால் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். மாருதியையும் வழிபட்டு மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, சிக்கல்கள் தீர செயல்பாடுகளில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இந்த நாள். ஏனென்று சொன்னால் உங்கள் ராசிநாதன் சனியோடு செவ்வாய் இணைந்திருக்கிறார். அதோடு 6க்கு அதிபதி சந்திரனும் இணைந்திருக்கின்றார். எனவே எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வதுதான் நல்லது. குடும்பச் சுமை கூடுதலாகவே இருக்கும். சிறு சிறு விரயங்கள் வந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகளாலும் ஒரு சிலருக்கு தொல்லைகள் ஏற்படலாம். உடல்நலம் சீராக மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். உற்சாகம் குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். பஞ்சாயத்துக்களில் உள்ள வழக்குகள் திசை மாறி செல்வது போல் தோன்றலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு கிழமை சனி என்பதால் மாலை நேரத்தில் சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சஞ்சலங்களெல்லாம் தீரும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். விலகி போனவர்கள் விரும்பி வந்து சேரப்போகிறார்கள் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் ஒரு சில நாட்கள் அது தாமதம் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகள், மேலும் காரியங்கள் கைகூடவில்லையே என்ற கவலையெல்லாம் இன்னும் ஒரு சில நாட்களுக்கு உங்களுக்கு இருக்கப் போகின்றது. காரணம் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் என்று சொன்னாலே 8லே சந்திரன் உலா வருகின்ற நாள். இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டுமானால் வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லாமல் நீங்கள் விரும்பியபடியே நடைபெறும். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சஞ்சலங்களெல்லாம் தீரும். சந்தோஷங்கள் ஓரளவாவது வந்து சேரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.